ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே நாங்களும் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 நாளோட விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது புதன்கிழமையும் ஆடி 1ஓட விலாகும் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஆடி 1ன்றதுனால முன்னாடி நாளே மார்க்கெட்லாம் போயிட்டு பூவெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருப்போம். அதுதான் நீங்கள் பிகினிங்காக இருக்கிறது பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி பொரியல் விலாக் தான் எடுத்திருக்கோம். இது நான் செய்ய கிடையாது, என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாரு. அவர் பேசிக்காகவே ஒரு சூப்பரான சமையல்காரர் தான். கேட்ரிங் தான் பண்ணுறதுனால அவர் சமைப்பார், நல்லாவே சமைப்பார். ஆனால் வீட்டிலங்கிற பட்சத்தில் எப்போயாச்சும் ஒரு நாள் தான் கிச்சனுக்குள்ளே வருவார். இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. அதுதான் இப்போ அதை சரி நம்ம வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ எடுக்கிறதுனாலேயே என்னமோ தெரியல, இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராகவே வந்தது. சரி, ஓகே. அது அவங்க எப்பயும் செய்கிறதுனால அந்த ஃப்ளோ அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாக சமைச்சு சாப்பிட்றத விட இன்னும் ஒருத்தவங்க சமைச்சு கொடுத்து சாப்பிட்றது இன்னும் ஸ்பெஷல் தான். மேபி எல்லாருக்கும் அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா செஞ்சு தருவாங்க, சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. நல்லாவே என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவேன். அவர் செய்ய செய்ய நாங்கள் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்தாவே கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப் தாண்டி நல்ல ஒரு ஃப்ரெண்டும் கூட. எனக்கு எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி அவரும் என்னை நல்லாவே ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறாரு. அதுவே ரொம்ப பெருசாக இருக்குது. நமக்கு ஷேர் பண்ண ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அம்மாவை தாண்டி இன்னொருத்தவங்க நமக்கு ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அது நமக்கு கிடைச்ச பெரிய ஒரு வரம் தான். அடுத்தது இந்த புதினா பார்ப்பீங்க. புதினா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் புதினா சட்னி செஞ்சிருந்தேன். அதிலேருந்து ஒரு 2-3 குச்சி எடுத்து நான் இந்த தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா நல்ல துளிர் வந்திருந்தது. சரி, ஓகே. அது முடித்த உடனே அவர் கேமராவை இந்தாண்ட திருப்ப சொல்கிறார். பார்த்தா பொரியலோட அடுத்த ஸ்டேஜ் என்ன பொரியல்னால் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் செஞ்சார். ஓகே, அதையும் நம்ம எடுத்துருவோமே. எடுத்தோம், ஃபுல்லாகவே எடுத்து போட்டோம்னா அவருக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும், நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மோட்டிவேட் பண்ணுறதும் ஹஸ்பண்டை மோட்டிவேட் பண்ணுறதும் இருந்தாவே லைஃப் ஸ்மூத்தாக போகும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தவங்க பேசி தீர்த்துக்கிறதுல தான் இருக்குது. நம்ம பிரச்சனை நம்ம ரூமோடு இருந்தாவே போதும். வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு அப்படி இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேல்னு நான் சொல்லுவேன். பொரியலும் செஞ்சு முடிக்க போகிறாரு. முடித்ததுக்கு அடுத்து இன்றைக்கி பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க. ஆடி 1ன்றதுனால 2 குழந்தைங்களுக்குமே ஆஃப் டே தான் ஸ்கூலு. 3 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. வந்த உடனே அடுத்து தேங்காய் சுடுறது தான். சேலம் சைட்லாம் எல்லாருமே ஆடி 1க்கு தேங்காய் சுடுவாங்க. ஸோ அதை தான் நாங்களும் பண்ண போகிறோம். அதனால் அவங்க வந்தோடனே போய் இனிமேல் தான் எல்லாம் வாங்கணும். தேங்காய் குச்சி எல்லாமே வாங்கணும். அதையும் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து பசங்களும் வந்துட்டாங்க. தேங்காய் சுடவும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் நல்லா செதுக்கிட்டு இருக்காரு. அங்கே பார்த்திங்கன்னா என் பெரிய பையனும் கல்லில் போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். நல்லா அது தேய்ச்சதுக்கப்புறம் அதில் ஒரு ஹோல் போடுறாங்க. ஹோல் போட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்கணும். அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டிய வேலை. ஏன்னா கொஞ்சம் செதறினாலும் கையில் அடிபடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அதனால் பக்கத்தில் பசங்க நின்று நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறப்பவே நம்மளோட வழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்குவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சலிப்பு பார்க்காத எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சின்ன வயசுலேயே. ஏன்னா நம்மளாம் சின்ன வயசாக இருக்கப்போ நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ரொம்ப மறைஞ்சிருச்சு. நம்ம ஆடி 1 சரி, ஓகே, நார்மல் டேஸ் மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலும் போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இல்லாத நம்மளோட பண்டிகையை ஒன்றும் குழந்தைங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் சூப்பராக இருக்கும். இப்படியே இந்த ஜென்ரேஷனோடையே மறைஞ்சிராத ஃப்யூச்சருக்கும் நம்ம கொண்டு போகணுங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்ட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அடுத்து அந்த தேங்காய் தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே பொருள்லாம் போடுறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெல்லம், பொட்டுக்கடலை, அவல், அப்புறமா எள்ளு இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போட்டு அந்த தேங்காய் தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாங்க. நீங்கள் இது தேங்காய்
செய்ய ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்துருப்பீங்க. என் பெரிய பையன் தான் எல்லாத்துக்குமே நின்று அவன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கான். அது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறதுல தான் இருக்குது குழந்தைங்களுக்கு. எல்லாமே அவனையே பிடிக்க சொல்லி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அவன் கற்றுக்குவான். அவன் கற்றுக்கிட்டு அடுத்து அவன் தம்பிக்கு சொல்லிக் கொடுப்பான். அடுத்து அவன் தம்பி வந்துட்டு இன்னும் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்கிறதுனால குழந்தைங்க இந்த ஃபோன்லாம் பார்க்காத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல நிறைய சான்ஸ் இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பெரியவன் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவான். குட்டி பார்த்திங்களா, 2வது குட்டி பசங்களோட விளையாடிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு எப்போவுமே இப்போ நான் பெரிய பையனை கொஞ்சம் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டேன்னா அவன் அவங்க அண்ணன்ட்ட சொல்லுவான், அண்ணா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு. இவர் போவே மாட்டார். எல்லாம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளை மாதிரி வந்து முன்னாடி நினைக்குவார். இவர் தான் இவரோட வேலை. சரி குட்டி பையன் தானே, அவனோட விளையாட்டை அவன் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் அவனை விட்டுறது. அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அந்த கம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தேங்காவை போட்டு வச்சிடுறது. போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கொஞ்சம் நேரம் அதை ஊற விட வச்சாச்சு. 2 தேங்காய் நாங்கள் இன்றைக்கி சுட போகிறோம். ஒன்று பெரிய தம்பிக்கு, இன்னொன்று சின்ன தம்பிக்கு. நாங்கள் அதெல்லாம் வேடிக்கை பார்க்க போகிறோம். ஏன்னா நாங்களாம் சுட்டு முடிச்சிட்டோம். இனிமேல் ஆஸ் அ பேரண்ட்டாக நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எங்களோட கடமைன்றதுனால நாங்கள் ஒவ்வொரு பண்டிகையும் அவனுங்களுக்கு சொல்லி இப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ எல்லாருமே குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. நம்ம மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறதோட பெற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறதுல தான் இன்னும் குழந்தைங்க வந்து நல்லா அறிவாக இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து அது நல்லா ஊறட்டும். பக்கத்து வீடு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து கிச்சன் ஒர்க்கை நைட்டு டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு காஃபி வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு அப்படியே சாம்பார் காலையில் வச்சதே இருந்தது. அதையும் வந்துட்டு சூடு பண்ணி வச்சுட்டு மாவெல்லாம் தோசைக்கு கரைச்சி வச்சுட்டு போனோம்னா தேங்காய் சுட்டுட்டு வர எப்படி 1 மணி நேரம் ஆகிடும். வந்த உடனே குழந்தைங்களாம் டயர்டாக இருப்பாங்களா, நாளைக்கு ஸ்கூல் உண்டு. ஸ்கூல் ஹோம் ஒர்க்கும் இருக்குது. அதை செய்ய வச்சுட்டு நைட்டு டின்னர் கொடுத்துட்டு படுக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். ஸோ கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்தில் நம்மளோட கிச்சன் வேலையும் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சைடில் எல்லாமே நான் செய்ய மாட்டேன். என்னோடய ஹஸ்பண்டும் அப்பப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. சூடாக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அடுத்து நம்ம சாம்பார் சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிவிட்டு தேங்காய் சுட போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்தாச்சு. இதுக்கு தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அவங்களும் ரெடி ஆகிட்டு வரணும் இல்லைங்களா. இப்போது எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து தேங்காய் சுட்டுட்ருக்காங்க. என்னோடய ஹஸ்பண்டு இன்னும் 2 பேர் சேர்ந்துட்டு அந்த நெருப்பெல்லாம் போடுறதுக்கு அந்த மட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மோட்டிவேட் பண்ணணும் நல்லா. என்னதான் நம்ம குழந்தைங்கள நல்ல பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாலும் வெளியில் ஸ்டேடியம்க்கு அப்புறமா மூவிக்கு மாலுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாலும் இந்த குழந்தைங்களோட சேர்ந்து அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்க குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும்போது பேசிக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்துட்டு டபுள் நாலேஜ் வளருங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். எப்படி அப்படின்னா இப்போ வந்துட்டு எல்லோரும் ஒரே ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கள இப்போ ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பிச்சாலும் எல்லோரும் ஒரே ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களா இருப்பாங்க. அப்போ எல்லாரோட மூளை வளர்ச்சி ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. என் 2வது குட்டி பார்த்திங்கன்னா கீழே அழகாக உட்காந்தே கிட்டார். அவரால் நெருப்பில் தூக்கி பிடிக்க முடியல. பார்த்திங்களா அக்காங்க குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க. எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லாவே சப்போர்ட்டும் பண்ணாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.